தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. 2024 வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தொடங்க போகுது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை துவாதிச திதியில் பிரதோஷத்தை அன்னைக்கு பிறக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அற்புதமான ஒரு தினமுங்க. மறந்துடாமல் இது செஞ்சுருங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26 கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது. 19ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்லதொரு நாள் அப்படிங்கிறதும் வருது. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் கடகராசியில் இருந்துட்டு 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. சனி பிரதோஷ அன்னைக்கு போகிறாரு. அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோட சேர்ந்துக்கிட்டு இருக்காரு. குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்காரு. 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மாத கடைசி 31ஆம் தேதி சிம்மத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும், சனி பகவான் கும்பத்தில் வக்கர நிலையிலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் செய்யலாம், எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு வந்துட்டு சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். அதாவது கெட்ட நேரம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் வரல, கடவுளுக்கே வந்திருந்திருக்கு. ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததுனால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோம். அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். ஏன்னா பல பேர் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது. என்ன நடக்க போகுதோ அதை சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா ஒன்றுச்சு. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கி போச்சு. 7.5 வருஷம் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் பெரிய ஒரு விஷயம் இல்லை. நம்ம நிறைய கஷ்டத்தை தாண்டி வந்துட்டோம். சரி 7.5 முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரத்தில் குரு பகவான் ராசிக்கு 6ஆவது வீட்டுக்கு போயிடுறாரு. ராசிக்கு அதிபதியான குரு 6ல் போய்ட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு இடமா இல்லாமல் போச்சு. ஏன்னா பொதுவாகவே ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்படின்னா 6ல் குரு ஊரில் பகை. அப்படிப்பட்ட குருவே இந்த ஒரு காலகட்டத்தில் குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை அடைஞ்சிருக்காரு. ஆனால் நமக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் வக்கரம். ராசிக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியான சனி 3வது வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். கணக்கை நம்ம சரிவராக செய்ய முடியாது. எந்ததொரு வேலையும் நாளைக்கு நம்ம இதை முடிச்சிடணும், எந்ததொரு வேலை எப்படி இருந்தாலும் சரி நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா திட்டமிட்டபடி அது நடக்காது. ஏதாவது ஒரு இடைஞ்சல், ஏதாவது ஒரு தடை, ஏதாவது ஒரு தாமதம், ஏதாவது ஒரு வில்லங்கம், எவனோ ஒருத்தன் குறுக்க போந்து நம்ம வேலையை குறுக்கிட்டு இருந்திருப்பான். இது என்ன தான் பண்ணுறதுனே தெரில. எந்த வேலையுமே எடுத்தாலும் முடிய மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே கிடக்குச்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு நமக்கு தட்டி போகும். அப்படிப்பட்ட உங்களுக்கு எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். தக்க சமயத்தில் காரியங்கள் அப்படிங்கிறது நடக்குமா அப்படின்னா அது நம்ம அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு செஞ்சுக்கணும். என்ன பரிகாரம், எளிய பரிகாரம் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோடைய பார்வை அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 2, 10, 12 அந்த வீட்டில் விழுகுது. குரு இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டுக்கு பலன் கூட. மறைவு இடத்துல குரு இருந்தாலும் அவருடைய பார்வையால் பலன் கொடுப்பார். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சனி வக்ரத்தால் உண்டாகக்கூடிய ஒரு கெடுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். அதோட உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய், அவர் வந்துட்டு இப்போ உங்களுடைய ராசி அதிபதி குருவோடு சேர்ந்துக்கிட்டு குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் கொடுக்குறாரு. ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் வந்துட்டு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுக்கு நட்பு கிரகம். 12க்கு அதிபதி 6ல் மறைஞ்சிருக்காரு. அப்படிங்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் குருமங்கள யோகம் கொடுக்குது. அப்படிங்கிற அடிப்படையிலையும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும். வேலை பார்க்குற ஜோசியரே ஒரு வேலை இல்லாமல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. என்ன ஒரு இடத்துக்கு 10 இடம் அமையணும், போனோம் 2 இடத்துக்கு போனோம் வேலை கிடைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. கொஞ்சம் தொடர் முயற்சி அப்படிங்கிறதே செய்யுங்க. 4 இடத்துல 5 இடத்துல அலைஞ்சாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைச்ச வேலையை பிடிச்சிக்கிறது தான் நல்லது. எனக்கு இது பிடிக்கல, நான் வேலைக்கு தாவுறேன் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க.
இப்போ நமக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது முடிகிற வரைக்கும் எப்படியாவது ஓட்டணும். அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாத தொடக்கத்தில் புதன் வக்ர ராசிக்கு 8, 10க்கும் அதிபதியான புதன் ஒரு கேந்திராதிபதிய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். அவர் வக்ரம் அடைகிறாரு அப்படிங்கிறது நல்லது தான். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த புதனோட வக்ரம் அப்படிங்கிறது கொடுக்கும். அது ஒரு விதத்தில் நல்லது தான். இருந்தாலும் 7க்கும் 10க்கும் அதிபதி வக்ரமாகிறாரு அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். வீட்டில் ஒரு நகையை வச்சு மீட்க முடியல, வட்டி கட்ட முடியலை, தொழில் கொஞ்சம் சரியாக செயல்படலை, திடீர்னு உட்கார்ந்து போயிருக்கு. கூட்டு தொழிலில் ஒரு கூட்டாளியோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதில் கொஞ்சம் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கே. கூட்டு தொழிலில் கொஞ்சம் பிரிஞ்சிடலாமா இல்லை சேர்ந்தே ஓட்டலாமா, ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 13 தேதி வரைக்கும். 13ஆம் தேதிக்கு பிறகு அவர் பலம் அடைஞ்சிடுறாரு. புதன் பலம் அடைஞ்ச பிறகு பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது பேச்சுக்கு இடம் கிடையாது. பணம் நமக்கு பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது வராது. பணம் வாங்கணும், கை கட்டி நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கடன் வாங்கியிருந்தால் கூட அழைச்சிடலாம். 10 ரூபா கடனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். ஏன்னா 7க்கும் 10க்கும் அதிபதி புதன் பலம் அடைஞ்சிடுறாரு. அப்போ தொழில் வளர்ச்சிங்கிறது நல்லாயிருக்கும். மனைவிக்கு வேலை கிடச்சி அவங்க மூலியமாக வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையே மனைவி ஏதாவது ஒரு உதவிகள் செஞ்சு அதன் மூலமாக தொழிலை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே நல்லபடியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்கு பிறகு மனைவியை கொண்டு போயிட்டு உங்களுடைய தொழில் நிறுவனத்தில் நல்லா கல்லாப்பட்டியில் உட்கார வைங்க. காலையில் முத கடையை திறக்கிறது மனைவியாக இருக்கணும். அதாவது கடையை திறந்து வச்சு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்கள். ரொம்ப வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் விருத்தி அடையும். அதே மாதிரி மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சுக்கிரன் இருக்கார். 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது இந்த தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா வந்துடும். இந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பங்காளி கேஸ் போட்டாங்க, இது கிடக்கு அப்படின்னா அப்போ திருப்பி உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். இல்லை ஒரு பாகம் பிரிச்சுக்க முடியலை, ஒரு வில்லங்கத்தில் ஓடிட்டுருக்கு அப்படின்னா கூட இதுக்கு மேலே சொத்தை நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். அதோட அப்பா கொஞ்சம் நமக்கு உதவி செய்வாங்க. ஏதோ பிள்ளை கஷ்டப்படுறான், தொழிலுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து உதவுவோம், இல்லை ஏதாவது ஒரு வேலை வாங்கி தருவோம், யாராவது ஏதாவது பிடிச்சி பணங்கன்னு ஏதாவது கொடுத்து வேலை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உதவிகள் அப்படிங்கிறத இந்த ஒரு காலகட்டத்தில் செய்வாங்க. தந்தை மகன் உறவில் கடந்த காலகட்டத்தில் விரிசல் இருந்துச்சு அப்படின்னா கூட அது இந்த காலகட்டத்தில் சரியாகி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிறருக்கு பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனை வரும். அதனால் கூடுமான வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்காதீங்க. ஒரு டீ கடை காப்பி கடைக்கு போகணுன்னா கூட ஒரு அரசியல் பேசிகிட்டு இருப்போம், இல்லை ஏதோ பேச்சுவார்த்தையில் ஒரு வாக்குவாதம் ஓடிட்டு இருந்தால் கூட நம்ம போயிட்டு குறுக்கால போயிட்டு அது அப்படி இல்லை இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது. தேவையில்ல சண்டையை கொண்டு போய் விட்டுரும், அதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி விவசாயிகள் புது முயற்சியும் இருக்க வேண்டாம். நிலம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு காலகட்டத்தில் செஞ்சிட வேண்டாம். ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு செய்ய வேண்டியதை அப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க. புது முயற்சிகள் அப்படிங்கிறது எதுவுமே வேண்டாம். ஒரு இடம் வாங்குகிறேன், ஒரு இடம் விற்கிறேன், ஒரு விவசாயத்தில் ஒரு பயிரை மாற்றுறேன், இல்லை ஒரு புது உரம் வைக்கிறேன், இல்லை புதுசாக பூச்சி மருந்து அடிக்கிறேன், இந்த மாதிரி புது முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லதே. அதே மாதிரி ஒரு போர்வெல் பைப் ரிப்பேர் ஆகிறது, ஒரு மோட்டர் ரிப்பேர் ஆகிறது, வாகனம் ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பழுதுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வெட்டி செலவு அப்படிங்கிறத கொடுக்கும். அதனால் தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துடுங்க. ரொம்ப அத்தியாவசிய பயணம் அப்படின்னா மட்டும் ஒரு வழிபாதை விநாயகருக்கு ஒரு தாக்கியை வடிச்சிட்டு அதன் பிறகு பயணம் போகிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சராசரியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் எப்போதுமே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் விடாமுயற்சி அப்படிங்கிறது பண்ணுங்க. அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, விடாமுயற்சி அப்படிங்கிறத விட கடின உழைப்பு அப்படிங்கிறத முக்கியமாக போடுங்க. நீங்கள் கடின உழைப்பு போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான, அதாவது கடின உழைப்பு போடுங்க, பட் பலன் அந்தளவுக்கு எதிர்பார்க்காதீங்க, சரிங்களா? கடின உழைப்பு போட்டுட்டு இந்த அளவுக்கு எனக்கு பலன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கடின உழைப்பு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போதுமே கடின உழைப்பு அப்படிங்கிறது தோற்றே போகாது, எங்கேயாவது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் கடினமாக நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவீங்க. அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் நிச்சயமாக கிடையாது. வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே இதே மாதிரி தான் கடின உழைப்பு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை மனதார வணங்கிட்டு வாங்க. எல்லா சிவன் கோயில்லையும் குரு பகவான் இருப்பாங்க. குரு பகவான் அப்படிங்கிறவங்க நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வணங்கிட்டு வாங்க.
அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வணங்குங்க. ஏழை பால மாணவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவீங்க. நன்றி, வணக்கம்.